ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செட்டிங் அப் XVWA. ஸோ XVWAன்றது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு வல்னரபிள் வெப் ஆப். ஸோ இதுலேயும் நம்ம பல வெப் அப்ளிகேஷன் பேஸ்டு டெக்னிக்ஸ்லாம் நம்ம வந்து இதுலேயும் நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ இதுலேயும் சில முக்கியமான வெப் அப்ளிகேஷன் பேஸ்டு வானபிலிட்டிஸ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த XVWAன்றது வந்து ஆக்சுவலாக வந்து இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஒரு நல்ல ப்ராக்டிஸ் ஏரியா. பிகினர்ஸ் எல்லாருமே வந்து ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஏரியா. ஸோ நான் இந்த பர்டிகுலர் XVWAன்ற ஒரு அப்ளிகேஷனை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த லெக்சரில் வந்து எப்படி நம்ம இந்த அப்ளிகேஷனை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம செட்டப் பண்ணுறது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதை செட்டப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு முக்கியமாக தேவையானது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ப். ஓகே, ஸோ 1 செகண்ட். ஸோ இந்த எக்ஸாம்ப் நம்மளுக்கு தேவை. ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த சைட்டுக்கு போங்க. ஸோ ஜஸ்ட் டைப் எக்ஸாம்ப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு டவுன்லோட் லிங்க் காட்டும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் விண்டோஸ்க்கு டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஆர்எல்ஸ் லினக்ஸ்க்கு டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஆர்எல்ஸ் மேக். ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் வந்து இந்த XVWA வந்து எப்படி லினக்ஸில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தரேன். ஓகே, பட் விண்டோஸ்க்கும் சேம் ஒரே டெக்னிக் தான், நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ இதில் வந்து நான் ஃபர்ஸ்ட் என்னோட எக்ஸாம்ப் வந்து லினக்ஸ் பேஸ் நான் டவுன்லோட் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் ஆக்சுவலாக டவுன்லோட். ஸோ லெட்ஸ் வெயிட். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சேவ்னு கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. பட் ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இட் இஸ் இன் மை டெஸ்க்டாப். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட டெர்மினலில் நான் அப்படியே டெஸ்க்டாப்க்கு நேவிகேட் பண்ணிட்டு போயிடுறேன். ஓகே, ஸோ 1 செகண்ட். ஸோ சிடி டெஸ்க்டாப். ஓகே, ஸோ என் ஃபைல் வந்து இங்கே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபைலுக்கு வந்து நம்ம எக்ஸிக்யூட்டபிள் பர்மிஷன் நம்ம கொடுக்கணும். ஸோ அது எப்படி கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா chmod +x examp அந்த ஃபைல் நேம். ஓகே, இதுதான் ஆக்சுவலாக கமாண்ட். ஸோ நான் என்டர்னு கொடுத்துட்றேன். இப்போ நான் எல்எஸ்ன்னு கொடுக்கும்போது ஆக்சுவலாக அது கலர் மாறிடுச்சு, விச் மீன்ஸ் அது வந்து எக்ஸிக்யூட்டபிள் பர்மிஷன் இருக்குது. ஓகே, ஸோ அதை வந்து நான் எப்படி ரன் பண்ணுறேன்னா ./examp அப்படின்னு சொல்லிட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ என்டர். ஸோ ஓகே, ஸோ லெட்ஸ் வெயிட். பார்த்தீங்கன்னா எக்ஸாம்போட செட்டப் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, அதுக்கு முன்னாடி எக்ஸாம்ப் வந்து என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். எக்ஸாம்ப் வந்து ஆக்சுவலாக எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெப் சர்வருக்காக நம்ம வெப் சர்வர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல ஆல்ரெடி நம்மக்கிட்ட அப்பாச்சி வெப் சர்வர் இருக்குது நம்ம காலி லினக்ஸில். பட் ஆனால் எதுக்கு இது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ண போகிற ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நார்மல் ஒரு சோர்ஸ் கோட் ஃபைல்ஸ். இதை வந்து நம்ம அப்பாச்சியில் போட்டு ரன் பண்ணால் சில காம்ப்ளிகேஷன் அங்கே ஏற்படும். ஸோ அதை எல்லாமே நம்ம ஈஸியாக கொண்டு போகிறதுக்காக தான் நம்ம இந்த எக்ஸாம்ப் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இந்த எக்ஸாம்ப்லேயே வந்து இன்டிகிரேட்டடாக டேட்டாபேஸ் சர்வர் இருக்குது, வெப் சர்வர் இருக்குது. ஸோ இது எல்லாமே இன்டிகிரேட்டடாக ஒரே இதுலேயே இருக்கிறதுனால நம்ம எக்ஸாம்ப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இதில் வந்து நான் அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன் ஃபர்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். தென் செலக்ட் காம்பனன்ட்ஸ் இருக்குது, ஜஸ்ட் நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். ஓகே, இது வந்து ஆக்சுவலாக ப்ரீயாக இன்ஸ்டால் ஆகிற போகிறது எங்கே பார்த்தீங்கன்னா OPT லேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டருக்குள்ளே தான் இது ஆக்சுவலாக க்ரியேட் ஆக போகுது. நான் இதை காட்டுறேன் எங்கே க்ரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் நெக்ஸ்ட் ஓகே, ஸோ இது வந்து வேறு ஒரு சைட் ஓப்பன் பண்ணுது. ஸோ நோ நீட். ஸோ இப்போ வந்து நான் செட்டப் வந்துடும். ஸோ அந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். இப்போது இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ லெட்ஸ் வெயிட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம XAMPP வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ நான் அது வந்து ஜஸ்ட் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு XAMPP சர்வர் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் மேனேஜ் சர்வருக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்பாச்சி சர்வர் இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. அது கூட நம்ம டேட்டாபேஸ் சர்வரை நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஓகே, நான் டேட்டாபேஸ் கொடுத்துட்டு ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். லெட்ஸ் வெயிட். ஸோ எல்லோ கலரில் இருக்குன்னா ரன் ஆகிட்டுருக்கு, ஐ மீன் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. ஒன்ஸ் க்ரீன் வந்துச்சுன்னா அது ஆக்சுவலாக ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட MySQL டேட்டாபேஸ் சர்வர் ரன் ஆகிட்டுருக்கு, அப்பாச்சி வெப் சர்வர் ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம இதை அப்படியே மினிமைஸ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம XVWA நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஸோ XVWA ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் கூகுளுக்கு போங்க, XVWA அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் டைப் பண்ணுங்க போதும். ஸோ இது வந்து GitHub பேஜில் வந்து
இந்த யூசர் நேமோட வரும். ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த அப்ளிகேஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு க்ளோன் ஆர் டவுன்லோட் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 டைப் ஆஃப் டவுன்லோட் பண்ணலாம். ஆனால் இது நீங்கள் இப்போதைக்கு இந்த பேட் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த ஃபைலை வந்து நம்ம வேறு இடத்துல ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த சைடில் சின்ன பேட் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்க லிங்க் காப்பி ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் 1 செகண்ட். ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன், என்னோடய ஃபோல்டர்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் வந்து நான் எங்கே போகணுன்னா, அதர் லொக்கேஷன் போங்க, கம்ப்யூட்டர், அதுக்குள்ளே ஓபிடி அப்படின்னு இருக்கும். ஸோ ஓபிடிக்குள்ளே லேம்ப்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிச்சுல்ல. ஸோ அதுக்குள்ளே இங்கே தான் ஆக்சுவலாக எக்ஸாம்போட ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம எங்கே நம்ம ஃபைல் நம்மளோட XVWA ஃபைல்ஸ் எல்லாம் எங்கே நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா htdocs. ஓகே, ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம இந்த இடத்துல தான் ஒரு ஃபோல்டர் நம்ம XVWAன்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே தான் போடணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட் இந்த இடத்துல இந்த ஃபோல்டருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ரைட் கிளிக் கொடுத்து ஓப்பன் இன் டெர்மினல். ஸோ இந்த இடத்துல என்னோட XVWA நான் க்ளோன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு கமாண்ட் பார்த்தீங்கன்னா கெட் க்ளோன் அண்ட் நம்ம காப்பி பண்ணதில்ல அதை நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ என்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே ஃபைல்ஸ் எல்லாத்தையும் போட்டுரும். ஓகே, ஸோ லெட்ஸ் வெயிட். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு நம்மளுக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃபைல்ஸ் வந்து ஆக்சுவலாக ரன் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாமே ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, நார்மலாக நீங்கள் வந்து எனக்கு ஆக்சுவலாக இங்கே யூசர் நேம் என்னோடய கம்ப்யூட்டர் நேம் வச்சு /dashboardன்னு வருது. பட் ஆனால் நார்மலாக டிஃபால்ட்டாக எல்லாருமே ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எப்படி ஓப்பன் பண்ணலான்னா, நம்மளோட ஜாம்ப் வந்து பேக்கெண்டில் ரன் ஆகிட்டு இருக்குல்ல. ஸோ அப்பாச்சி வெப் சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு, MySQL டேட்டாபேஸும் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஜாம்பை நம்ம எப்படி ஓப்பன் பண்ணலான்னா, நம்மளோட ப்ரௌசரில் 127.0.0.1/dashboard. ஸோ இதை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டேஷ்போர்டு ஒன்று ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம XVWA என்ற அப்ளிகேஷனை இப்போ நம்ம இது மூலிமா நம்ம ரன் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணலான்னா, இந்த டேஷ்போர்டை எடுத்துட்டு XVWA அப்படின்னு சொல்லி டைப் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணும்போது ஆக்சுவலாக உங்களுக்கு XVWAலேருந்து ஒரு எரர் வரும். என்ன எரர் பார்த்தீங்கன்னா, MySQL எரர். ஓகே, ஸோ டேட்டாபேஸ் ப்ராப்பராக க்ரியேட் ஆகலை, அதை போய் க்ரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு எரர் வருது. அது எப்படி இந்த எரரை நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சேம் அந்த XVWA எடுத்துகிட்டு திருப்பியும் டேஷ்போர்டுன்னு சொல்லி டேஷ்போர்டுக்கு போயிடுங்க. ஓகே, டேஷ்போர்டில் இருக்கேன். ஸோ இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணோம்னா, PHP MyAdmin அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்குது ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா சைடில் டேட்டாபேஸ் நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம XVWA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் கிளிக் நியூ அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல டேட்டாபேஸ் நேம் கேட்குது, அங்கே XVWA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு க்ரியேட். ஓகே, இப்போ நம்ம டேட்டாபேஸ் க்ரியேட் ஆகிடுச்சா? இப்போ நான் என்னோட டேஷ்போர்டுக்கு நான் திரும்பி போகிறேன். ஓகே, இப்போ டேஷ்போர்டு போயிட்டு அந்த டேஷ்போர்டை நான் ரிமூவ் பண்ணி இப்போ நான் XVWA சொல்லி கொடுக்குறேன். வெதர் வருதா இல்லையான்னு சொல்லி பார்க்கலாம். எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இதுலேயும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அட்டாக் சினாரியோஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இதையும் நம்ம ஒவ்வொன்றா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்மளோட செக்யூரிட்டி டெஸ்டிங்க்கு. ஓகே, ஸோ இவ்வளோதான் கைஸ். இதுவும் ஆக்சுவலாக ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு அப்ளிகேஷன். இந்த வெப் அப்ளிகேஷன் நீங்கள் டெஸ்டிங்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு லேப். ஓகே, ஸோ இதுவும் இந்த லேப் கூட நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம் நம்மளோட அப்கமிங் லெக்சரர்ஸில். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட் கைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.